எல்லோருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான இன்ஸ்டன்ட் ராகி தோசையும் அதுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கிற மாதிரி ஒரு தக்காளி சட்னியும் தாங்க பார்க்க போறோம். செம்ம சூப்பரா இருக்கும் ரெண்டுமே. வீட்ல தோசை மாவு இட்லி மாவு காலி ஆயிட்டப்போ இந்த மாதிரி ராகி மாவு இருந்துச்சுன்னா தோசை ஊத்தி பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்க பேக் பண்ணி கொடுக்கலாங்க. இந்த ராகி தோசையை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மாவு ரெடி பண்றதுக்காக மிக்சிங் பவுல்ல 1 கப் வெள்ளை ரவை சேர்த்துக்கலாங்க. நார்மலா நம்ம உப்புமா செய்யற ரவை தான் யூஸ் பண்ணிருக்கேன். 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம். எந்த கப்ல ரவை அளக்கிறோமோ அதே கப்ல தயிரையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோடவே 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்துட்டேன். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்ல இருக்கட்டும். ரவை நல்லா ஊறி வரும். ரவை ஊறி வரதுக்குள்ள நம்ம தோசைக்கு சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க. பேன்ல 1/4 கப் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். நீங்க வறுத்த வேர்க்கடலையா இருந்தா கடைசியா சேர்த்துக்கலாம். நான் வறுக்காத வேர்க்கடலைங்கிறனால வறுத்துட்டு சட்னி ரெடி பண்ண போறேன். வேர்க்கடலைய நல்லா வறுத்து விட்டுக்கிறேங்க. பாருங்க, கடலை நல்லா வறுபட்டுருச்சு. நல்லா தோல் எல்லாமே இந்த மாதிரி பிரவுன் கலர் ஆகுற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுட்டேன். இப்ப நம்ம வறுத்த கடலைய வேற ஒரு தட்டுக்கு மாத்தி வச்சிடலாம். இப்ப அதே பேன்ல 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 5 பச்சை மிளகா, 5ல இருந்து 6 பச்சை மிளகா, 1 இன்ச் இஞ்சி சேர்த்துக்கலாங்க. 4 தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன சைஸா இருக்கிறனால 4 தக்காளி பழம் சேர்த்திருக்கேன். நான் சொல்லியிருக்கிற அளவுகள் 4ல இருந்து 5 பேர் சாப்பிட்ற அளவுகள் நான் சொல்லியிருக்கேங்க. இப்ப நம்ம சேர்த்த பொருள் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. இதோடவே 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம சேர்த்திருக்கிற வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க, வெங்காயம் தக்காளி நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இதோடவே 1/2 கை மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. 1/2 கை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்ப மல்லி கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்துட்டேன். பாருங்க, தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. வெங்காயமும் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. இந்த அளவு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்ப இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாங்க. நம்ம வதக்கின எல்லா பொருளையும் மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டேன். நம்ம வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையை நல்லா தோல் எடுத்துட்டு நான் சேர்த்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை மட்டும் நான் வெளியே எடுத்துட்டு மீதி இருக்கிற வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். நீங்க வேர்க்கடலைக்கு பதிலா ஒரு 10 தேங்காய் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாங்க. வேர்க்கடலை வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தேங்காய் சேர்த்து நீங்க அரைச்சு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கலாங்க. ரொம்ப வலுவலுன்னு அரைக்க வேண்டாம். அரைச்ச சட்னியா பவுலுக்கு மாத்திக்கலாம். மிக்ஸி ஜார் அலசி 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சட்னி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருந்தா சாப்பிட நல்லா இருக்கும். இப்ப சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணலாங்க. தாளிப்பு கரண்டியில 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 3 வரமிளகா சேர்த்துக்கலாங்க. 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்ப நம்ம தாளிப்ப சட்னியோடவே சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம செஞ்சிருக்கிற சட்னி நம்ம ராகி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, நார்மலா செய்யற இட்லி தோசைக்கும் சூப்பரா இருக்கும். நீங்க சாதத்தோட கூட இந்த சட்னி ஊத்தி சாப்பிடலாங்க. சூப்பரா இருக்கும். இப்ப சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்ப நம்ம தோசைக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். நம்ம ஊற வச்சிருந்த தயிர், ரவை எல்லாமே நல்லா ஊறி இருக்கு. அதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். ரவை கலந்த பாத்திரத்தை அலசி 1/4 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். 1 கப் ராகி மாவை ஆட் பண்ணிக்கலாங்க. எந்த கப்ல நம்ம ரவை அளக்கிறோமோ அதே கப்ல 1 கப் ராகி மாவு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். அதிகமா தண்ணி சேர்த்துறாதீங்க. பாருங்க, நம்ம நார்மலான தோசை மாவு மாதிரி தான் இருக்கணும். நம்ம மாவு ரெடி ஆயாச்சு. இப்ப அரைச்ச மாவை நான் அதே பவுலுக்கு மாத்திக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன். தோசை மாவு ரெடி ஆயாச்சுங்க. இப்ப நம்ம தோசையை ஊத்திக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடா இருக்கு. 1 கரண்டி மாவு அப்படியே சேர்த்துட்டு மெதுவா தேய்ச்சி விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நல்லா சன்னமா கூட நீங்க தேய்ச்சிக்கலாங்க. இப்ப நான் இந்த மாதிரி தோசையை தேய்ச்சி விட்டுட்டேன். பாருங்க, தேய்ச்சி விட்டுட்டு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு சைடு மட்டும் தான் தோசை வேக வச்சு எடுக்க போறேன். நீங்க வேணும்னா நம்ம நார்மலா சுடுற தோசை மாதிரி 2 சைடுமே திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப எண்ணெயை சேர்த்துட்டு மூடி வச்சிடுறேங்க. ஒரு 2-3 செகண்ட் கழிச்சு எடுத்து பார்க்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட ராகி தோசை, இன்ஸ்டன்ட் ராகி தோசை சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சாஃப்டா மெத்துன்னு இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்க நல்லா லேசா மொறுமொறுன்னு கூட ஊத்தி எடுத்துக்கலாங்க. சூப்பரா வரும். நம்ம செஞ்சிருக்கிற ராகி தோசையோட நம்ம செஞ்சிருக்கிற தக்காளி சட்னியை வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அல்டிமேட்டா இருக்குங்க. கண்டிப்பா இதே போல நீங்களும் இந்த ராகி தோசையும் தக்காளி சட்னியும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.
பாருங்க தோசை எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு. வீட்ல இன்ஸ்டன்டா ஏதாவது டிஃபன் செய்யணும்னா இந்த ராகி தோசையை ஹெல்த்தியா ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.